மேக்ன்ற verb வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப காமனான ஒரு verb. இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து செய்யறது, இன்னொன்று செய்ய வைக்கிறது. செய்யறது ஃபார் எக்ஸாம்பிள், she makes delicious cakes. The carpenter made a beautiful chair. இப்போ செய்ய வைக்கிறது அப்படின்னு வர்றப்ப அதுக்கு பேர் வந்து காசேட்டிவ் verb அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், he made me do the work. She made her cry. They made him accept the punishment. ஸோ இந்த மாதிரி சொல்றப்ப இந்த மேக் இல்லை மேட் அப்படின்ற அந்த ப்ரெசன்ட் டென்ஸோ இல்லை பாஸ்ட் டென்ஸோ இந்த மேக் அப்படின்ற வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த இன்ஃபினிட்டிவ்க்கு வந்து டூ தேவையில்லை. அந்த டூ வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஹி மேட் மீ அக்செப்ட் த பனிஷ்மெண்ட். ஹி மேட் மீ டு அக்செப்ட் வரணும்னு அவசியம் இல்லை. தே மேட் ஹர் க்ரை. தே மேட் ஹர் டு க்ரை வரணும்னு அவசியம் இல்லை. தே மேட் ஹர் க்ரை. ஸோ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மேக் அப்படின்ற வேர்பை வந்து நம்ம காசேட்டிவா, அதாவது ஒரு காரியத்தை செய்ய வைத்தல் அப்படின்ற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றப்ப டூ வந்து அவசியம் கிடையாது. she makes me do. they made him write. we made him retire.